ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வேயில் ஜூனியர் இன்ஜினியர் வேலைவாய்ப்பு வழங்குறாங்க. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்திய ரயில்வேயில் உள்ள 2569 காலி பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. ஜூனியர் இன்ஜினியர், டிப்போ பொருள் கண்காணிப்பாளர், வேதியியல், உலோகவியல் உதவியாளர் ஆகிய பதவிகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படுது. இந்த பணியிடங்களுக்கு பொறியியல் டிப்ளமோ டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். பதவியின் பெயர் ஜூனியர் இன்ஜினியர், டிப்போ பொருள் கண்காணிப்பாளர், வேதியியல், உலோகவியல் உதவியாளர். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 2569. இதற்கான சம்பளமாக 35,400 கொடுக்குறாங்க. வயது வரம்பு 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கலாம். இதற்கான கல்வி தகுதி டிப்ளமோ படித்தவங்க, டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். தேர்வு முறையை பொறுத்தளவில் 2 கட்ட தேர்வு வந்து இதுக்கு வந்து நடக்குது. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா www.rrbchennai.government.in இந்த வெப்சைட்டில் விண்ணப்பிக்கலாம். ஜூனியர் இன்ஜினியர் பதவிக்கு மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சிவில், உற்பத்தி, தொழிற்சாலை, மிஷின், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஆட்டோமொபைல் உள்ளிட்ட பல்வேறு பொறியியல் பாடப்பிரிவுகள் மற்றும் அதற்கு தொடர்புடைய பாடப்பிரிவுகளில் 3 ஆண்டு டிப்ளமோ என்பது கல்வி தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இருந்தபோதும் இந்த பொறியியல் பாடப்பிரிவுகளில் பட்டப்படிப்பு பிஇ, பிடெக் முடித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். டிப்போ பொருள் கண்காணிப்பாளர் பதவிக்கு ஏதேனும் ஒரு பொறியியல் பாடப்பிரிவில் 3 ஆண்டு டிப்ளமோ படிப்பை முடிச்சிருக்கணும். வேதியியல் மற்றும் உலோகவியல் உதவியாளர் பதவிக்கு இயற்பியல் அல்லது வேதியியல் ஆகியவற்றில் இளங்கலை அறிவியல் பட்டப்படிப்பை 45% மதிப்பெண்களுடன் முடிச்சிருக்கணும். ரயில்வேயிலுடைய இந்த பணியிடங்களுக்கு தேர்வாகும் நபர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் அடிப்படையில் நிலை 6 கீழே 35,400 தொடக்க சம்பளமாக வழங்குறாங்க. இந்த பணியிடங்களுக்கு நிலை 1 மற்றும் நிலை 2 என 2 கட்ட கணினி வழியில் தேர்வு நடைபெறும். முதல் கட்ட தேர்வு 100 மதிப்பெண்களுக்கு கணிதம், பொது விழிப்புணர்வு, பொது அறிவு மற்றும் பொது அறிவியல் என நடைபெறும். இதில் தேர்வாகும் நபர்களுக்கு 2ஆம் கட்ட தேர்வு 150 மதிப்பெண்களுக்கு பொது விழிப்புணர்வு, இயற்பியல் மற்றும் வேதியியல், கணினி பயன்பாடு, சுற்றுச்சூழல், தொழில்நுட்ப திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் நடைபெறும். தேர்ச்சி பெறும் நபர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனை ஆகியவை நடத்தப்பட்டு பணி நியமனம் செய்யப்படுவாங்க. ஜூனியர் இன்ஜினியர் பதவிக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் www.rrbchennai.government.in இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்தணும். SC, ST பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் ₹250 செலுத்தினா போதும். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 30/11/2025. வாய்ப்பும் விருப்பமும் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.